அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மின்கட்டண திருத்தம் என்கிற பேரில் மின்கட்டண உயர்வு திருத்தி அமைக்கிறோன்னா வருமானம் அதிகமாக இருந்து செலவு கம்மியாக இருந்ததுன்னா கட்டணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் இங்கே வருமானத்தை விட செலவு அதிகமாக போகுது. செலவு அதிகமாக போகுதுன்னா நேர்மையான செலவாக இருந்தால் பரவாயில்ல. விலைவாசி எப்போவுமே இறங்காது. உண்மையிலேயே இறங்குனாலும் ஆல் இண்டியா ப்ரைஸ் இண்டெக்ஸ் தயார் பண்ணக்கூடிய நபர்கள் அதை இறங்க விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இறங்கியாச்சுன்னா இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸு குறைஞ்சிரும். அதான் விலைவாசி உயர்வுனால அவங்க பாதிக்கப்படுறாங்களாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லையா. இது நல்லா இருக்குல்ல இந்த தத்துவம். எப்படி விலைவாசி உயர்வு என்னமோ அரசு பணியாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் செவுட்டு ஆணையம் மாதிரி எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் போன வருஷத்து கணக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு ஆடிட் ரிமார்க் இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் சொன்னதை எடுத்துக்க வேணாம் சார், ஆடிட்டர் சொன்னதை ரெக்டிஃபை பண்ணி வாங்கணுமா வேண்டாம் அந்த ஆணையம். இப்போ இது செய்யலைன்னா அதுக்கு எப்படி ஒழுங்குமுறை ஆணையம்னு சொல்ல முடியும்? அதை ஒழுங்கீன ஆணையம்னு தான் சொல்ல வேண்டியது வரும். நீங்கள் நடுவண் அரசு பாஜக ஆளக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எடுத்து பாருங்கள், 4,000 ரூபாய் வெறும் 400 யூனிட்டுக்கு வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,150 ரூபாய் தான் வாங்குறாங்க. மின்சார வாரியம் விற்கக்கூடிய கரண்ட்டுக்கு அவங்க பில்லு போட்டு பணம் வசூல் பண்ணுறதே இல்லை. பில்லு போட்டு பணமே வசூல் பண்ண 50% கூட வசூலாகாது. என்ன பண்ணுவாங்க அப்போ? அதான் நடந்துட்டு இருக்குது. எப்படி இதுக்கு அந்த பொருட்கள்லாம் வாங்கும்போது நார்த் இந்தியாவில் யாராவது டேக்ஸ் பே பண்ணுறாங்களா? அதனால யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே மொத்த தொகையை வச்சு கட்டி விட்டுறாங்க. இப்போ இன்னும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம் குறைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. என்ன கொள்ளடிக்கிறான்னு சொல்கிறீங்க? யார் கொள்ளடிக்கிறாங்க, எங்கே கொள்ளடிக்கிறாங்க? 674 கோடிக்கு கணக்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, ஆடிட்டில் 674 கோடிக்கா? இதெல்லாம் நாங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்த ஆடிட் பார்ட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரில கிட்டத்தட்ட 60,000 கோடி பிரச்சனைக்குரிய அக்கௌண்ட்டாக இருக்குது. 60,000 கோடி, 60,000 ரூபாய் இல்லை. மாதம் ஏன் கணக்கீடு பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் மாத கணக்கீடும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை உள்ள கணக்கீட்லேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தவறான ஒரு பிரச்சாரம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட 60,000 பணியாளர்கள் காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்பல்லுன்னு சொல்கிறாங்க. ஏன் 60,000 காலி பணியிடங்களை வச்சுட்டு எப்படி சார் ஒரு நிர்வாகம் நடத்த முடியும்? இது என்ன மளிகை கிடையா? ஒரு 7 டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரக்சரில் 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 7 இருக்கணும். போன மாதம் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த 7 ஸ்ட்ரக்சரும் தான் மொட்டையாக இருக்குதே தவிர டிரான்ஸ்ஃபார்மரை காணும். என்ன சார் சொல்கிறீங்க? கிணத்த காணும் வடிவேலு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. வடிவேலு சொன்னது கதை, இது நிஜம். திராவிட மாடல்னா உங்களுக்கு என்னென்னே புரியலையா? திராவிட மாடல் சமூக நீதி மாடல். சமூக நீதியா சமூக அநீதி மாடலா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் மின்வாரிய முன்னாள் அதிகாரி மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனைத்து தரப்பு ஊடகங்கள்லேயும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ தான் தேர்தல்லாம் இடைத்தேர்தல் கூட முடிஞ்சிருக்குது. மின் கட்டணங்களை உயர்த்தப்படாது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிலாம் கூட ஆளுங்கட்சி தரப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும். இன்னொரு பக்கம் இது இயல்பாக நடக்கிற ஒன்று தான், இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது, ரொம்ப மினிமலாக தான் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புலையும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த மின்கட்டண உயர்வு அல்லது மின்கட்டண திருத்தம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? மின்கட்டண திருத்தம் என்கிற பேரில் மின்கட்டண உயர்வு, இதற்கு இவர்கள் அடிப்படையாக கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், மின்சார வாரியத்தில் வரக்கூடிய வருமானம் மின்சார வாரிய செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை.
எனவே மின் கட்டணத்தை உயர்த்துகிறோம் அல்லது திருத்தி அமைக்கிறோம். திருத்தி அமைக்கிறோன்னா வருமானம் அதிகமாக இருந்து செலவு கம்மியாக இருந்ததுன்னா கட்டணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் இங்கே வருமானத்தை விட செலவு அதிகமாக போகுது. செலவு அதிகமாக போகுதுன்னா நேர்மையான செலவாக இருந்தால் பரவாயில்ல. கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக வேண்டியே சில பொய் கணக்குகளை எழுதி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 2022 ஒரு டேரிஃப் ரிவிஷன் போட்டாங்க. பொதுமக்களில் இப்போ கேள்வியெல்லாம் கேட்டு ஒப்பீனியன்லாம் கேட்டு இது பண்ணாங்க. அது அப்போவே 5 வருஷத்துக்கு மல்டி இயர் டேரிஃப்னு 5 வருஷத்துக்கு உயர்வு கொடுத்துட்டாங்க. உயர்வு கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1ஆம் தேதி திருத்தி அமைக்கலாம். அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில், அதான் விலைவாசி ஏற்ற இறக்கத்தை பொறுத்து திருத்தி அமைக்கலான்னு இருக்குது. விலைவாசி எப்போவுமே இறங்காது. உண்மையிலேயே இறங்குனாலும் இந்த ஆல் இண்டியா ப்ரைஸ் இண்டெக்ஸ் தயார் பண்ணக்கூடிய நபர்கள் அதை இறங்க விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இறங்கியாச்சுன்னா இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த டியர்னஸ் அலவன்ஸு குறைஞ்சு அது என்னது சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு செலவு வந்துடும். அதனால் அந்த டிஏ குறையக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே பொய் கணக்கு உருவாக்கி இந்த ஆல் இண்டியா ப்ரைஸ் இண்டெக்ஸை எப்போவுமே இன்க்ரீஸ்லேயே வச்சுக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் உண்மையான நிலைமை. அதான் விலைவாசி உயர்வுனால அவங்க பாதிக்கப்படுறாங்களாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லையா. இது நல்லா இருக்குல்ல இந்த தத்துவம். எப்படி விலைவாசி உயர்வு என்னமோ அரசு பணியாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியும், அதனால் பொதுமக்கள் பாதிக்காதவர்கள் போலவும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சம்பளத்தின் அடிப்படையில் பெர்சன்டேஜ் அடிப்படை, கொஞ்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு கொஞ்சம் விலைவாசி உயர்வு, அதிக சம்பளம் வாங்குறவனுக்கு அதிக விலைவாசி உயர்வு, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த திருத்தத்தை போட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இது உண்மையான தேவையின் அடிப்படையில் போட்டிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான தேவை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி செல்வராஜ் ஐயா வராரு? எப்படி உண்மையான தேவையில்லை நீங்களே சொல்கிறீங்க? போன வருஷம் 2021-22 ஆண்டுக்குரிய ட்ரூ அப் பெட்டிஷன் ஒன்று மின்சார வாரியம் ஃபைல் பண்ணாங்க ரெகுலேட்டரி கமிஷன் மேலே. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ட்ரூ அப் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். ட்ரூ அப்னா என்னன்னா என்ன பொருள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ட்ரூ அப்னா ஏற்கனவே 2022 போட்டது வந்து உத்தேச கணக்கின் அடிப்படையில் இந்த பட்ஜெட்டு போடுவாங்கல்ல, ஆமாம், உத்தேச கணக்கில் போடுவாங்க. அப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சோடனே உண்மையான கணக்கு ஒன்று போடுவாங்க, ஆக்சுவல்ஸ்ன்னு போடுவாங்க. அதே மாதிரி அந்த உத்தேச கணக்கில் முதல்ல போட்டதுனால ஒவ்வொரு வருஷமும் உண்மையிலேயே என்ன கணக்கு அக்கௌண்ட்ஸ் என்னங்கிறத வச்சு போடுறதுக்கு ட்ரூ அப் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. உண்மை தன்மை மனு தமிழில் சொல்லியாச்சுன்னா இது ஃபைல் பண்ணணும். 2021-22 போன வருஷம் ஃபைல் பண்ணாங்க, ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ணாங்க. அப்போ என்னென்னா, இந்த மின்சார வாரியத்தினுடைய கணக்கு வரவு செலவு கணக்குகளை எல்லாம் வந்து சிஏஜியால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஸ்டாட்யூட்ரி ஆடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, தணிக்கையாளர்கள். அந்த தணிக்கையாளர்கள் ஆடிட் செய்த அக்கௌண்ட்டும் சேர்த்து தான் ஃபைல் பண்ணணும்னு இருக்குது. அவங்க ஆடிட் பண்ணி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது அதில் 85 அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் அவங்க ஆடிட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. 85 அட்வர்ஸ் ரிமார்க்ஸ். 85 அட்வர்ஸ் ரிமார்க்ஸ்லேயும் இவங்க ஒழுங்காக கணக்கு மெயின்டைன் பண்ணலை, கேட்குற கேள்விக்கு சரியான தெளிவு விவரங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முறைகேடாக கணக்கு எழுதிட்டுருக்குறாங்க, டபுள் என்ட்ரி கணக்கு இருக்குது, ஒழுங்காக ரெக்கார்டெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இது சில முறைகேடுகள் கணக்காக இந்த வெண்டர்னால் என்ன யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த டெண்டர் எடுப்பாங்கல்ல, கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து அவர் அந்த கான்ட்ராக்டர் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த கணக்கெல்லாம் தனித்தனியாக தானே வரணும். ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனி கணக்கே கிடையாது. எத்தனை பேர் சப்ளை பண்ணுறாங்களோ எல்லா கணக்கையும் ஒன்றா அந்த அவியல் மாதிரி, கேரளாவில் இருக்கிற அவியல் மாதிரி போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் ரிமார்க்ஸாக எழுதுனாங்க. ஆனால் இவங்க எதையுமே கண்டுக்கவே இல்லை. நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த மாதிரி குறைபாடுகள், முறைகேடுகள், ஃப்ராடு, எம்பசில்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து செவுட்டு ஆணையம் மாதிரி எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் போன வருஷத்து கணக்கை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு ஆடிட் ரிமார்க் இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் சொன்னதை எடுத்துக்க வேணாம் சார்
ஆடிட்டேல் சொன்னதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வாங்கணுமா வேண்டாமா அந்த ஆணையம்? அதுக்காக தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையம்னு பேர் வச்சிருக்கிறது. ஆமாம். இப்போ இது செய்யலைன்னா அதுக்கு எப்படி ஒழுங்குமுறை ஆணையம்னு சொல்ல முடியும்? அதை ஒழுங்கீன ஆணையம்னு தான் சொல்ல வேண்டியது வரும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது. ஒழுங்கீன ஆணையமாகத்தான் செயல்பட்டுருக்குது. அது லாஸ்ட் இயர் அது முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி 22, 23க்குள்ள கணக்கு வந்து ஆடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆடிட்டர். சாதாரணமாக எல்லோரும் பார்க்கும்போது என்ன தெரியும், 21, 22ல் 85 ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா, அட்வான்ஸ் ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த வருஷம் வந்து கம்மியாக தானே ரிமார்க்ஸ் இருக்கணும். ஆனால் எவ்வளோ ரிமார்க்ஸ் தெரியுமா? 105. அதிகமாக இருக்குது. ஆமாம், 85லேருந்து 105க்கு போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னடா ஆடிட் பண்ணி சொல்கிறது, நான் கொடுக்குறதாண்டா கணக்கு, நான் இப்படி தான் செய்வேன், ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு தனாவிட்டு போக்கு தான் இதில் வெளிப்படுது. இது வந்து விசாரணைக்கு வருது. நாங்கள் எல்லாம் ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுத்தோம், ரிமார்க்ஸுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இந்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது ரெகுலேட்டரி கமிஷனால். வரும்போது சொல்கிறோம், எங்களுக்கு பதிலே தரல, நாங்கள் கொடுத்த ரிமார்க்ஸுக்கு கமெண்ட்ஸுக்கும் எங்களுக்கு பதிலே தரலைன்னு சொல்கிறோம். அங்கே வாரிய தரப்புலேருந்து நாங்கள் பதில் கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, மீதி யாருக்குமே கொடுக்கல. இதையெல்லாம் சொன்னப்புறமும் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை பற்றி இந்த மாதிரி பேசலான்னு பேசினால், அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய 3 நபர்கள், ஒரு சேர்மன், 2 மெம்பர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது, நீங்கள் கமெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கு போர்டு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோ அதை கன்சிடர் பண்ணி நாங்களாக ஆர்டர் போட்டுக்குவோம், ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டை அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு அடாவடித்தனமாக இல்லை? ஒரு வழக்கு விசாரணைன்னு சொன்னால் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயத்தை தெளிவாக பேசி தான் முடிவெடுக்கணும். நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பேசவே விடலை. கடைசியில் ஒரு டெய்லி ஆர்டர்னு ஒன்று போட்டாங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 பேர் பேரை குறிப்பிட்டு, நாங்கள் பேசக்கூடாது என்று உத்தரவிட்ட பின்னரும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், இது வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்காக நாங்கள் கருதுகிறோம், இருந்தாலும் உங்கள் மேலே இரக்கம் கொண்டு கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடராமல் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு. இதில் கோர்ட் அவமதிப்புன்னுங்கிறாங்க. இது வந்து கோர்ட்டே கிடையாது, ரெகுலேட்டரி கமிஷனுடைய என்ன விசாரணை அறை தான் அது, கோர்ட்டே கிடையாது. கோர்ட்டே கிடையாதுங்கிறது இப்போ இல்லை, ஏற்கனவே 2010லேயே ஒரு பிரச்சனை வந்து ஒரு நபர் காந்திங்கிற ஒரு நபர் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு வழக்கு தொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஹைகோர்ட்டில். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு தொடுக்கணும்னா அட்வொகேட் ஜெனரல் அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கு அட்வொகேட் ஜெனரல்கிட்ட போகும்போது அவர் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு, இது ரெகுலேட்டரி கமிஷன் கோர்ட்டே கிடையாத, அப்படி இருக்கும்போது அதில் எப்படி கண்டெம்ட் வர முடியும், கண்டெம்ட் எல்லாம் கிடையாது போங்கடான்னு விரட்டி விட்டார். ஓ, ஏற்கனவே ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் அதை இன்னும் பிடிச்சி அதை எடுத்துக்காம இன்னும் நாங்கள் கோர்ட்டு அவர் சொல்லுவார் தலைவர் அடிக்கடி இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவார். ஹைகோர்ட்டுக்கு ஈக்குவல்னா அது அவர் சொல்கிறதெல்லாம் அது சரியான ஃபார்ம் இல்லை. ஏன்னா அது வந்து எப்படி சரியில்லைன்னா, இது வந்து குவாசி ஜுடிஷியல் என்கொயரி. குவாசி ஜுடிஷியல் என்கொயரி எப்போவுமே வந்து கோர்ட்டு வராது. இதில் ட்ரிபியூனல்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்து கோர்ட்டு கிடையாது. இந்த பேசிக் ஐட்டம் கூட தெரியாதவங்களும் அந்த ரெகுலேட்டரி கமிஷனில் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை, அன்னைக்கு ஒரு பெரிய கூத்து ஒன்று நடந்தது 2ஆம் தேதி. ஏற்கனவே இந்த மின்சார வாரியத்துக்காக ஆஜராகக்கூடிய அல்லது எதிர்தரப்புக்கு ஆஜராகக்கூடிய 2 வக்கீல்கள் அங்கே இருந்தாங்க. சரி, ஒருத்தர் நேரடியாக ஆஜராக இருந்தார், இன்னொருத்தர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆஜராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு இவங்க ஆணையம் சொல்ல திரும்ப இவர்கள் பேசி இருக்கிறார்கள், இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. யார் சொல்கிறது? ஒரு ப்ராக்டிசிங் வக்கீல் அவரே சொல்கிறாரு. அவருக்கே என்ன தெரியுது, கோர்ட்டுக்கும் குவாசி ஜுடிஷியல் என்கொயரிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஒரு வக்கீலாக இருக்கிறார். ஒருத்தரில் 2 பேர். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு சீனியர் வக்கீல் சொல்கிறாரு, இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை, பெருசுப்படுத்தினா இது பிரான்ச் அவுட் ஆகி இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம், அதனால் இதெல்லாம் இதோட விட்டுருங்கன்னு அவர் ஒரு சீனியர் அட்வைஸ் பண்ணுறாரு.
இருந்தாலும் இந்த டெய்லி ஆர்டரில் இந்த மாதிரி நாங்கள் என்னமோ உங்கள் மேலே இறக்கம் காட்டி மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. சரி, எழுதி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு விசாரணைன்னு சொல்லிட்டு விசாரணையை நடத்தாமல் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டுன்னு போட்டு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஆடிட்டர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அது தவிர இவங்க ரிப்ளை வந்து அப்புறம் எப்போ கொடுக்குறாங்கன்னா 2 நாள் கழித்து எங்களுக்கு தபாலில் ரிப்ளை வருது, எனக்கு வருது. அதை எடுத்து பார்த்தாச்சுன்னா அபத்தமான ரிப்ளை இருக்குது. நாங்கள் எல்லாம் யோக்கியமானவங்க, நாங்கள் எல்லாம் சரியாக தான் பண்ணுறோம். அதாவது இந்த கமெண்ட்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிற ஆளுக்கு அக்கௌண்ட்டு எப்படி ப்ரொசீஜர் தெரியாததுனால இந்த மாதிரி தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. அதாவது இந்த இவ்வளோ சிக்கல்கள் நிர்வாக குறைபாடுகள்லாம் இருக்குன்றீங்க. ஆனால் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நடுவண் அரசு பாஜக ஆளக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எடுத்து பாருங்கள், 4000 ரூபாய் வந்து வெறும் 400 யூனிட்டுக்கு வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய் தான் வாங்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களும் ரொம்ப ரொம்ப குறைவான தொகை தான் தமிழ்நாட்டில் வந்து மின்கட்டணமாக இருக்குதே தவிர இது வேண்டுமென்றே ஊதி பெரிதாக்காதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் வந்து கம்மியாக அதிகமாக இருங்க, மின்சார வாரியம் விற்கக்கூடிய கரண்ட்டுக்கு அவங்க பில்லு போட்டு பணம் வசூல் பண்ணுறதே இல்லை. பில்லு போட்டு பணமே வசூல் பண்ண 50% கூட வசூலாகாது. என்ன பண்ணுவாங்க அப்போ? அதான் நடந்துட்டு இருக்குது. எப்படி இந்த இதுக்கு அந்த பொருட்கள்லாம் வாங்கும்போது நார்த் இந்தியாவில் யாராவது டேக்ஸ் பே பண்ணுறாங்களா? அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு உரிய கட்டணத்தை அவர்கள் செலுத்தும் வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே மொத்த தொகையை வச்சு கட்டி விட்டுறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே பில்லிங் வந்து 98-99% பில்லிங் ஆகுது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே 1500 ரூபா கொடுக்குறாங்க, 4000 ரூபா ஆகுதுன்னு. ஆமாம், அப்புறம் எப்படி கட்டுப்படி ஆகுது? இங்கே 1500 ரூபா வாங்கி கரெக்டாக பில்லிங் ஆகுறதுனால தான் அது பண்ண முடியுது. இப்போ இன்னும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம் குறைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. என்ன கொள்ளையடிக்கிறான்னு சொல்கிறீங்க? யார் கொள்ளையடிக்கிறாங்க, எங்கே கொள்ளையடிக்கிறாங்க? சரி, அது நியாயமான கேள்வி. இதில் இந்த ஆடிட்டர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப டீப்பாக சொன்னீங்கனாலும் மக்களுக்கு புரியாது. அதாவது இந்த எம்ப்ளாயீஸுக்கு லோன் கொடுப்பாங்க. சரி, லோன் கொடுக்கும்போது எவ்வளவு கொடுத்தேன் எவ்வளவு வந்திருக்குங்கிற கணக்கு வைக்கணும்ல. ஆமாம். அதில் 674 கோடிக்கு கணக்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, ஆடிட்டில் சொல்கிறாங்க. 674 கோடிக்கு 674 கோடிக்கு கணக்கே ப்ராப்பராக இல்லை. அது எம்ப்ளாயீஸு கொடுத்து வாங்குகிற கடனில். அப்போ அந்த பணம் எல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு வந்தது, எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது, வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்புறம் ஃப்ராட் அண்ட் எம்பசில்மெண்ட்டில் ஒரு 21 கோடி வசூல் பண்ணாமல் விடுபட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கிறத அதுக்கு கணக்கு இல்லை. அதே மாதிரி பேங்கில் ஒரு 101 கோடி, அதாவது 101 கோடி வங்கியில் மீதம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த இயலவில்லைன்னு சொல்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க, உண்மையிலேயே பேங்கில் இருக்குது. அதாவது இங்கே உள்ள கணக்குப்படி 101 கோடி அங்கே பேலன்ஸ் இருக்குங்கிறாங்க. பேங்கில் உண்மையிலேயே இருக்குதா இல்லையா? அதுக்கு என்னன்னா ரெக்கன்சிலியேஷன் ஒன்று பண்ணணும். ரெக்கன்சிலியேஷன் பண்ணுற வழக்கமே இந்த மின்சார வாரியத்தில் ஒரு 7-8 வருஷமாக இல்லை. என்ன டோட்டலாக என்ன பண்ணுவாங்க? ரெக்கன்சிலியேஷன்னா இப்போ நமக்கு பேங்க்கில் நிறைய பணம் ரெமிட் பண்ணுறது இல்லை கன்சியூமர் நேரடியாக பணம் கட்டுறதெல்லாம் இருக்கும்ல, அதுவும் நம்ம கணக்கு டேலி ஆகுதான்னு பார்க்கணும். பேங்க் ரெக்கன்சிலியேஷன் சொல்லுவாங்க. அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு பணம் இவங்க காணாமல் பிடிச்சாங்க, அப்படி கொள்ளையடிக்கிறதுல வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று. அப்புறம் 2020-21 ஒரு 5861 கோடி மீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கணக்கில் எங்கேயுமே அது வரவே இல்லை. எப்போ 2020-21 ஆடிட் பார்ட்டி சுட்டி காட்டின மேட்ரு 2024 வரையிலும் அப்படியே அது தொங்கல்லே இருக்குது. எங்கே போச்சு அது தெரியாது. ஆடிட்டருக்கே அந்த விவரம் கொடுக்கல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்னது, அது 127 கோடி ஒன்று கணக்கில் தவறு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. 127 கோடிக்கு கணக்கில் எப்படி தவறு வர முடியும்?
அடுத்தது தூத்துக்குடியில் அந்த கறி வாங்கினதில் அந்த கறியில் கல்லெல்லாம் சேர்ந்து வரும் சில நேரங்களில். அந்த வகையில் ஒரு 15 கோடி அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும். வசூல் பண்ணாங்களா இல்லையா தெரியாது. அதே மாதிரி இந்த சென்னையில் தெற்கில் ஒரு வட்டம் இருக்குது, தெற்கு வட்டம் 1ன்னு சொல்லிட்டு, அதில் 981 கோடிக்கு இருந்து 2021ஆம் ஆண்டுலேருந்தே கணக்கில் வரல. இதெல்லாம் நாங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்த ஆடிட் பார்ட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரில கிட்டத்தட்ட 60,000 கோடி பிரச்சனைக்குரிய அக்கௌண்ட்டாக இருக்குது. 60,000 கோடி, 60,000 ரூபா இல்லை, 60,000 கோடி பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் இப்போ இந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க, உனக்கு கணக்கில் அனுபவம் இல்லாததுனால நீ இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுற. நான் சொல்லியிருக்கிறேன், இதை ஆடிட் பார்ட்டி சொன்னதை சொல்லியிருக்கேன். அப்படின்னா இந்த ஆடிட் பார்ட்டிக்கும் கணக்கு தெரியலன்னு தானே சொல்கிறதா அர்த்தம்? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஐசிஏ இந்த ஆடிட்டிங் இது அக்கௌண்ட்ஸில் எல்லாம் பட்டம் வாங்கினவங்க தான் எல்லாரும், அதெல்லாம் 15,000 கோடி எல்லாருமே. அவங்களுக்கே கணக்கு தெரியலைங்கிறாங்க. தெரியலேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பதிலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் என்னன்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் தெரியாதவங்க, கணக்கு தெரியாதவங்கன்னு சொல்லும்போது, ஒழுங்குமுறை ஆணையத்தில் 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு தலைவர் 2 உறுப்பினர். அவங்களுடைய கல்வி தகுதி என்ன தெரியுமா? 2 பேர் பொறியாளர்கள், சரி, என்ஜினியரிங் கிராஜுவேட். ஒருத்தர் லா கிராஜுவேட், மெம்பர் லீகல். இந்த 3 பேருமே கணக்கில் பட்டமே வாங்கலை. இந்த கணக்கில் பட்டம் வாங்கின இந்த மின்சார வாரிய பணியாளர்கள் எழுதக்கூடிய கணக்கை பார்த்து சரியா தப்பான்னு சொல்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற 3 பேருமே கணக்கில் பட்டம் வாங்காதவங்க. அப்போ அவங்களுக்கும் கணக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்படி தானே இருக்க முடியும். எப்போ இந்த ஆடிட்டர்ஸுக்கே கணக்கு தெரியலன்னு சொன்னாங்களோ அப்போ இவங்களும் இதுதானே. அப்போ என்ன நடக்குதுங்க? கணக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த பணியாளர்கள் என்ன எழுதி வைக்கிறார்களோ அதை இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய கணக்கு தெரியாத உறுப்பினர்களும் தலைவரும் அப்படியே ஏற்றுக்கிடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. நீங்கள் சொல்கிற ஃபேக்ட்ஸ் சொல்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னென்னா, கட்டணத்தை உயர்த்துறதை விட மாதம் மின் கணக்கீடு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, அதை நிறைவேற்றலாம்ல அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாதம் ஏன் கணக்கீடு பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் மாத கணக்கீடும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை உள்ள கணக்கீட்லேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தவறான ஒரு பிரச்சாரம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு மாதம் இதுன்னா அந்த ஸ்லாபு சிஸ்டம் வச்சுருக்குறாங்கல்ல, ஒரு மாதம் இதுன்னா 100 யூனிட்டு, 2 மாதம்னா 200 யூனிட்னு வச்சுருக்குறாங்க. இந்த மாதம் கணக்கீடு போட்டாலும் 2 மாதத்துக்கு ஒரு கணக்கீடு போட்டாலும் இந்த கணக்கில் ஒன்றும் வித்தியாசம் வர போகிறது. ஸ்லாப் வரும்போது காசு கம்மியாகும். இல்லை அப்படி. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 மாதத்துக்கு உள்ள ஸ்லாபை வச்சு எல்லாரும் பார்க்குறாங்க. 1 மாதத்துக்கு வரும்போது அதில் பாதி தான் ஸ்லாபு. அதனால அதில் வித்தியாசம் வராது. அது தவறான பிரச்சாரம் தான். அது புரியாதவங்க சிலர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட 60,000 பணியாளர்கள் காலி பணியிடங்கள் இருக்குது, நிரப்பல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் 60,000 காலி பணியிடங்களை வச்சுட்டு எப்படி சார் ஒரு நிர்வாகம் நடத்த முடியும்? இது என்ன மளிகை கிடையா? இதில் உண்மையிலேயே ஆள் இருந்து வேலை செய்ததானே ஃபீல்டில் ஒழுங்காக எல்லாருக்கும் தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்க முடியும். ஆமாம். ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், 60,000 காலி பணி எடுக்கும்போது இப்போ எப்படி தடை இல்லாத மின்சாரம் வந்துட்டு இருக்குது? ஏமான கேள்வி தானே. எப்படி வருது? அது அதிகாரபூர்வமாக பணியாளர்கள் நியமிக்கப்படாத நிலை. ஆனால் உண்மையிலே என்னன்னா, எல்லா பிரிவு அலுவலகங்களிலும் இருக்கக்கூடிய அந்த நிரந்தர பணியாளர் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான ஆட்களை அங்கே லோக்கல்லேயே அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு காசு சம்பளம் யார் கொடுக்குறது? சம்பளம் தான் இது கன்சியூமர் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன ஒரு இபியிலேருந்து ஒரு ஸ்டாஃப் ஒரு வேலை பார்த்தாங்கன்னா நீங்கள் என்ன சும்மா விடுறீங்க? அவங்கள கொஞ்சம் ஏதோ முடிஞ்சதை கொடுப்பாங்க, கொஞ்சம் கொடுக்குற. ஆமாம், ஒரு 10 பேர்கிட்ட வாங்கினா அதுதான் நடந்துகிட்ருக்கு. அது ஒன்றும் பற்றாக்குறையாக வந்ததுன்னா இந்த ரெகுலர் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்க வாங்குகிற சம்பளத்தில் ஏதோ கொஞ்சத்தை கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அப்படி இப்போ இந்த பணியாளர்களே பொதுமக்களை நேரடியாக அப்பாயின்ட் செய்வதற்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? இதை பற்றிய ஒரு சொரணை இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆள் இல்லைன்னா என்ன, வேலை நடக்குது இல்லை,
அப்படி தானே பார்க்குறாங்க. உண்மை. இது ஒரு நிர்வாகத்தன்மையாக இது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எவ்வளவு கொள்ளை போகுதுங்கிறத கேட்டிங்களா? ஆமாம். இந்த சென்னையில் குரவம்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது. சரி. அதில் நியூ காலனின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன். ஆமாம். நியூ காலனியில் ஒரு 7 டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரக்சரில் 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 7 இருக்கணும். போன மாதம் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த 7 ஸ்ட்ரக்சரும் தான் மொட்டையாக இருக்குதே தவிர டிரான்ஸ்ஃபார்மரை காணோம். என்ன சார் சொல்கிறீங்க? கிணத்த காணணும் வடிவேலு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. வடிவேலு சொன்னது கதை, இது நிஜம். உங்களுக்கு நான் அந்த மொட்டையாக நிற்கிற ஸ்ட்ரக்சரு ஃபோட்டோ எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ அனுப்பி கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சா இந்த நிகழ்வில் அதை சேருங்க, அதை பார்த்தாலே தெரியும். அதில் ஒன்று டபுள் போல் ஸ்ட்ரக்சர். டபுள் போல் ஸ்ட்ரக்சர்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2 போல் நட்டு நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. மீதி எல்லாம் சிங்கிள் போல் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒத்த கம்பத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏபி சுவிட்ச் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது. 7 டிரான்ஸ்ஃபார்மரையும் என்ன பண்ணியிருக்கேன், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அந்த நியூ காலனி செக்ஷனில் பணிபுரிந்து கொண்டிருந்தா, இப்போ மே மாதம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஃபோர்மேன். சரி. அந்த ஃபோர்மேனும் அந்த செக்ஷனில் இருந்த ஏஇக்களும் சேர்ந்து விற்றுருக்குறாங்க. இந்த மாதிரி விற்றது வந்து எப்படி மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியும்? போன மாதம் அதைத்தான் சொல்ல வரேன். போன மாதமே நான் வாட்ஸ்அப்பில் இதை போட்டு விட்டுட்டேன். இந்த தகவலை முதல்ல தான் தெரியாதுன்னு சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப்பில் போட்டப்புறம் அது தெரியணும் இல்லை? ஆமாம். அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் நீங்கள் சொன்னது மாதிரி பங்காளி ஆகிட்டாங்க. அப்போ மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று அவங்கள தின்னுட்டு போகிறாங்க. இதில் விசேஷம் என்னன்னா, இது வந்து சொத்து கணக்கில் இருக்கும். 7 டிரான்ஸ்ஃபார்மர் மின்சார வாரியத்தின் சொத்து அப்படின்னு கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. சொத்து கணக்கில் இருக்கு, சொத்தை காணாமல் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் யார் கேட்குறது? இது வெளிப்படையாக பார்வைக்கு தெரிஞ்சது. கணக்கு எழுதும் போது இவங்க ஏன் இந்த மாதிரி முறையாக கணக்கு எழுத மாட்டேங்கிறாங்கன்னா, ஒழுங்காக கணக்கு எழுதுனா கொள்ளையடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி அரையும் குறையுமா அறவேக்க எடுத்து நம்ம கணக்கு எழுதியாச்சுன்னா அது கணக்கில் தப்பு, அடுத்த வருஷம் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இந்த மின்கட்டண உயர்வுங்கய்யா, இப்போ சாதாரண பாமர மக்கள் வந்து நீங்கள் நிறைய நிர்வாக சிக்கல்களுக்கு சொல்லிட்டீங்க. பாமர மக்களை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இது பாதிக்குமா? ஏன்னா சில பேர் வந்து இலவச மின்சாரம்லாம் ரத்து செய்யப்படாது, நிலைய கட்டணம்லாம் உயர்த்தப்படாது, அதனால் இது மக்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி மக்களை இப்படி சீரழிக்கிறீங்களே, மக்களை இப்படி வளைக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் பாதிக்கும் இது? திராவிட மாடல்னா உங்களுக்கு என்னென்னே புரியலையா? திராவிட மாடல் சமூக நீதி மாடல். சமூக நீதியா சமூக அநீதி மாடலா? அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வைக்கு அது சமூக நீதி மாடல் இல்லை, சமூக அநீதி மாடல். அது எந்த வகையில எல்லாம் பொதுமக்களை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் கொள்ளையடிக்கிற வேலை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு போய் அரசு துறைக்கோ இல்லை யாராருக்காவது சொன்னீங்கன்னா அதில் இருந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. இல்லை, அதான் கேட்குறேன். இந்த விவகாரத்தில் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? அதான் என் கேள்வி. அதில் என்ன சந்தேகம்? அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. பாதிக்கப்படுபவர்கள் முழுக்க அடித்தட்டு மக்கள் தான். என்ன சொல்கிறாங்க, இந்த இலவசமாக கொடுக்குற பொருளுக்கெல்லாம் வந்து அரசில் இருந்து தான் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வரியை கண்ணா பின்னான்னு கண்ட வரியெல்லாம் போடுறாங்க. அந்த வரியெல்லாம் யாருக்கு செலுத்துறது? இதே பொதுமக்கள் தானே. ஆமாம். அதாவது ஜனநாயக ஆட்சி முறையில் ஆட்சி நிர்வாகம் நடப்பதற்கு தேவையான நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடிமக்களுக்கு உடையது. ஜனநாயக அடிப்படையே அதுதான். இந்த நிர்வாக செலவுகளுக்காக எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதனை குடிமக்களின் பங்கீடாக, அதுக்கு தான் வரிங்கிற ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். பங்களிப்பு தான். ஜனநாயக ஆட்சி முறை சீராக நடைபெறுவதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு தான் இந்த வரிங்கிறதுல பண்ணுறாங்க. வரியை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 1.6 lakhs 1,60,000 கோடி கடன் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,10,000 கோடி இன்னும் இந்த வாரியம் வந்து வெளியே கொடுக்க வேண்டிய பணம் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்பாடி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 2.25 லட்சம் வந்துடுச்சு. இந்த 2.25 லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள்
சட்டத்திற்கு புறம்பாக சேர்த்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பறிமுதல் செய்தீங்கன்னா அது 3 லட்சம் கோடிக்கு மேலே வந்துடும். அதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. இவ்வளோ விஷயத்த சாதாரணமாக சொல்கிறீங்க நீங்கள். சாதாரணமாக இருக்கிறதே சொல்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் மாட்டுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். யாருக்கு அதில் வாங்குறாங்க என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் கடமை, அதாவது இது அரசியலமைப்பு சட்டத்தில் 51A ஒரு பிரிவு இருக்குது. ஆமாம், அது என்னது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளா? இல்லை, டிபிஎஸ்பி இல்லை. அதாவது பொதுமக்களுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது ஒன்று இருக்குது. 19, 20 அதில் எல்லாம் வரும். 51A என்னன்னா பொதுமக்களின் அடிப்படை கடமை. அதான் ஆமாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆமாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு 2-3 ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல், ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள் இதையெல்லாம் பாதுகாக்கும் பணி செய்யணும். அதே மாதிரி இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான ஒரு உணர்வை ஏற்றும் வகையில், அதாவது பொதுமக்களுக்கு அந்த உணர்வை ஊட்டும் வகையில் அடிப்படை கடமை செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, நிர்வாகத்தில் ஒரு வளர்ச்சித்தன்மையை உறுதி செய்வதற்காக என்னென்ன செய்யலாமோ அதையெல்லாம் இந்த அடிப்படை கடமையாக செய்யணும்னு இருக்குது. இதைத்தான் நாங்கள் செய்துட்ருக்கோம், எங்களுடைய அடிப்படை கடமை. இப்போ இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் விசாரணைக்கு வரும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமையை நிறைவேற்றும் முறையில் நாங்கள் செயல்பட்டு இருந்த போது அதை தடுக்கும் வகையில் அந்த தலைவரும் 2 உறுப்பினர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கேருந்து அந்த உரிமை வருது? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் சட்டப்படி சொல்கிறீங்க. இருந்தாலும் அரசு சார்பாக டான்ஜெட்கோ வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன விளக்கன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். மத்திய மின் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களின்படி விநியோக முறையை வலுப்படுத்தும் RDSS திட்டத்தின் கீழே நிதியை பெறுவதற்காக ஆண்டுதோறும் மின் கட்டணம் திருத்தம் செய்வது முன் நிபந்தனை. சரி, நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின்படி கணக்கீடு பண்ணிங்கன்னா 4.83% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கணும். பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவு தான் நான் கட்டணத்தை உயர்த்திருக்கிறோம். டான்ஜெட்கோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல. உண்மை. விளக்கத்தை அவங்க கண்டிஷன் போடுறாங்க, முன் நிபந்தனை. அதான் ஒரு சீரான ஒரு செயல்பாடு இருக்கணுங்கிறதுக்காக. ஆமாம், அதுக்காக பொய் கணக்கு எழுதலாம், கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல நான் இந்த மின்கட்டண உயர்வுல பிரச்சனை இருக்கா? இந்த தவறான பொய்யான கணக்குகளின் அடிப்படையில் வந்த மின்கட்டண உயர்வு. அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க? நீ ஒழுங்கா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணு, ஒழுங்கா சீரான நிர்வாகம் செய் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் முடிஞ்ச அளவு கொள்ளையடிச்சு பொய் கணக்கு சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறாங்க. அதாவது ரெகுலேட்டரி கமிஷனில் இருக்கக்கூடிய டேரிஃப் ரெகுலேஷன் படி தான் நாங்கள் ப்ரப்போசல் கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், டேரிஃப் ரெகுலேஷன் தப்பு பொய் கணக்கு, ஃப்ராடு கணக்கு கொடுக்கலான்னு அது ரெகுலேஷனில் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை, ரெகுலேஷனில் ஒழுங்காக அந்த முறைப்படி ஒரு கைட்லைன் தானே கொடுத்துருக்குறாங்க. பொய் கணக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்களா? எப்படி மத்திய அரசு சொல்கிற கைட்லைனை இன்டர்பிரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுபடி தான் நாங்கள் செய்கிறோம். இங்கே பிரச்சனையே ஃப்ராடு பண்ணுறது தானே. ஃப்ராட் அண்ட் எம்பசில்மெண்ட் இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் தானே, அதுதானே பிரச்சனையே. இந்த இடத்துல இன்னொன்று ஒத்துக்கிடுறாங்க அவங்க இந்த பதில் கொடுத்துருக்குறல. எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் உள்ள பணியாளர்கள்லாம் ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள், அதனால் எங்களுக்கு அனுபவசாலிகளான பணியாளர்கள் இல்லை. இங்கே வால்யூமினஸ் அக்கௌண்ட் இருக்குது. வால்யூமினஸ் அக்கௌண்ட் இருக்கத்தான் செய்யும், அதுக்கு தகுந்த பணியாளர்கள் எண்ணிக்கையும் இருக்குது இல்லை அக்கௌண்டிங்கில். பெரிய லோயர் லெவலில் ஆள் கிடையாது, டாப் லெவலில் தான் எல்லா ஆளுகளையும் வச்சுருக்குறாங்க. ப்ரமோஷன் கேட்டரில் அவங்க வேலை செய்ய வேண்டியது தானே. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஹெட் எப்படி வர முடியும்? ராங் என்ட்ரி எப்படி வர முடியும்? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அது இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தனித்தனியாக கணக்கு எழுதாததுக்கு யார் பொறுப்பு? ஏன் கணக்கு எழுதல? அதே மாதிரி டெபாசிட்டு கொஞ்சம் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டு. அது எவ்வளவு இருக்குங்கிறது கணக்கு இல்லை சார், நான் சொல்லலை, ஆடிட்டில் சொல்லி இருக்கிறதான் சொல்கிறேன். புரியுது. இப்படி எல்லாத்துலேயுமே கணக்கு இல்லை, விவரம் இல்லை, கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு வால்யூமினஸ் ஒர்க் இருக்குது. வால்யூமினஸ் ஒர்க் இருந்தால் என்ன? இந்த தூத்துக்குடியில் இந்து பாரத்னு ஒரு ஜென்ரேட்டிங் கம்பெனி இருந்தது, இப்போவும் இருக்குது, அது கொஞ்சம் இதாகிடுச்சு.
அது வந்து 2016ஆம் ஆண்டில் என்னமோ உற்பத்தியே இல்லாமல் உற்பத்தி பண்ணி மின்சார வாரியத்துக்கு மின்சாரத்தை கொடுத்ததா பொய் கணக்கு தயார் பண்ணி பொய்யான பில்லு தயார் பண்ணி வாங்கினாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டாச்சு. சரி, இன்னைக்கு வரையிலும் அந்த 9 கோடி ரூபா 9.2 crores நினைக்கிறேன், அந்த பணம் இன்னைக்கு தேதி வரையிலும் அவன்கிட்ட இருந்து வசூல் பண்ண எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த 9.2 கோடியில் வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து இந்த அபிஷியல்ஸுக்கு அவன் பங்கு கொடுத்துருப்பான். இப்போ அவன் திருப்பி கொடுக்குறதா இருந்தால் இவனுங்களுக்கு கொடுத்தா பங்கையும் சேர்த்து தானே அவன் திருப்பி கொடுக்கணும். ஆமாம். அப்போ அந்த பங்கு வாங்கின ஆளுங்க அதை அவன்கிட்ட இருந்து வாங்கணும்னு முயற்சி எடுப்பாங்களா? முயற்சி எடுக்க மாட்டாங்களா? அதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து அடித்தட்டு மக்களையும் பாதிக்கும். அதே போல அடித்தட்டு மக்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இது சமூக அநீதினு சொல்லியிருக்கிறீங்க. இது அடித்தட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, இது கமர்ஷியலுக்கு ரேட் ஏற்றுறீங்கல்ல, கமர்ஷியலுக்கு ரேட் ஏற்றுனா என்ன பண்ணுவாங்க அவங்க? வியாபாரம் பண்ணுற ஆட்கள் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் காமன் மேனுக்கு? அதை பணம் கரண்ட்டுக்கு எவ்வளோ அதிகமாக பணம் செலுத்துகிறாங்களோ அதை இந்த பொருட்களில் தானே விலையை ஏற்றுவாங்க. ஓகே, அப்போ அந்த பொருள் விலை ஏறும். பொருள் விலை ஏறித்தானே ஆகணும். அப்போ தானே சார் அவங்க தொழில் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு போகிறீங்க ஒரு மில்லுக்கு, என்ன பண்ணுவாங்க அவங்க? மாவு அரைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. அது உங்கள்கிட்ட தானே இருந்தானே போகுது. அப்போ தானே அவன் தொழில் நடத்த முடியும். அப்போ நான் கரண்ட்டுக்கும் காசு கட்டணும், இவங்களுக்கு நம்ம சுற்றி என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் இந்த பொதுமக்கள் அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்போ ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட போனீங்கன்னா ஹோட்டலில் விலையாற்றி தான் வைப்பாங்க. எந்த ஆளும் வந்து எந்த வியாபாரியும் வந்து நஷ்டத்துக்கு தொழில் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமாம். அவங்க எல்லாத்தையுமே அங்கே வரக்கூடிய அந்த பொதுமக்கள் தலையில் தானே கட்டுவாங்க. அது வசதி உள்ளவனா வசதி இல்லாதவனான்னு பார்த்து செய்கிறது கிடையாது. இல்லை, உணவுப் பொருட்களில் எப்படி பார்க்க முடியும் அந்த பாகுபாடு? எல்லாரும் தானே சாப்பிட்றது தானே பொருள் தானே. ஆமாம். அந்த வகையில் நேரடியாகவே அந்த அடித்தட்டு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்படாத ஒரே குரூப் யாருன்னா, அரசு பணியில் இருந்து அல்லது ஒப்பந்ததாரராக இருந்து அல்லது அரசியல்வாதியாக இருந்து கொள்ளையடிச்சிட்டு திரிகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க காசில் தானே அவங்க பிழைப்பே நடத்திட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த மின்கட்டண உயர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அரசு எதிர்ப்பு எடுக்கப் போகிறார்கள் என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களை மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.